சூரியன் ப்ளஸ் சந்திரன். சந்திரனுடைய பிள்ளை தான் சூரியன், உட்டு, உதயன். உட்டுங்கிறது பாருங்கள், சுமீரியன் நேம் உட்டு. ஆக்சுவலாக உதயசூரியன்னு சொல்லணும்ல, உதய. அது இந்த சூரியனுடைய டியூட்டி என்னென்னா, இந்த ஹெல்லில் இருக்கவங்களுக்கு டே டைமுக்கு சாப்பாடு அது கொடுத்துரும், பகல் நேரத்துக்கு. நைட்டில் மூன் டெய்ட்டி சாப்பாடு கொடுத்துரும். இதில் என்னென்னா, சன் வந்து எல்லா நாளும் டியூட்டியில் இருக்கும், ஆனால் மூன் வந்து ஒரு நாள் இருக்காது. ஆமாம், அதான் நீ மூணு சொல்லி அமாவாசை. அப்போ அந்த என்ன ஆகும், அங்கே இருக்கவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா மூணு தானே டேட்டிஸ் இஸ் த அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க ஃபுட்டு. அந்த ஒரு நாள் அங்கே இருக்கிற முன்னோர்கள்லாம் பட்னியாக கிடப்பாங்கல்ல, அந்த பட்னி அவங்க கிடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அன்றைய தினத்தில் இவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, தர்ப்பணங்கிற பேரில். இந்த சாப்பாடு அவங்களுக்கு போய் சேரும். ஸோ அமாவாசை தர்ப்பணம்ங்கிறது அந்த மாதத்தில் ஒரு நாள் மூணு மேலே இல்லாதனால அது கவனிச்சுக்கிட்ட வேலை வந்து தவறிடக்கூடாது, அதனால் நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு தரணும் அப்படிங்கிறதுக்காக உருவான ஒரு பழக்கம்தான் அது. இந்த பழக்கம் உண்மையிலேயே உருப்படியாக இருக்கா, நம்ம பண்ணது நிஜமா இல்லை அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க, கருட புராணம். அது கருட புராணம் எப்படின்னா, விஷ்ணுகிட்ட கேள்வி கேட்குற மாதிரியும் கருடாலுமே அவர் யார் ஒருத்தருக்கு பதில் சொல்ல மாதிரி தான் இருக்கும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதில் என்ன ஒன்றுன்னா, ஈவன் ஜொராஸ்ட்ரியன் மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், எல்லா ஆன்மீக சம்பந்தமான இதுவுமே ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில ஏற்பட்டுக்கிட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். கடவுளாக யாரையும் பார்த்து இன்சிஸ்ட் பண்ணல,